நான் 7 ஏஐ டூல் சொல்ல போகிறேங்க. ஒரு நிமிஷத்தில் ஒரு வெப்சைட்டை எப்படி தயாரிக்கிறது, ஒரு நிமிஷத்தில் மொபைல் ஆப் எப்படி தயாரிக்கிறதுங்க, ஒரு நிமிஷத்தில் கம்பெனிக்கு தேவையான ஒரு மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட் எப்படி தயாரிக்கிறதுன்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ஒரு மொபைல் ஷாப் வெப்சைட்டை கிரியேட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்களேன். ஸோ ஹோம், நேவிகேஷன், ஹீரோ செக்ஷன் எல்லா செக்ஷனுமே எனக்கு வந்துருக்கு. கான்டாக்டர்ஸ் இவ்வளோ இருக்குப்பா, இது எல்லாம் இருக்க போது உனக்கு ஓகேவான்னு கேட்குதுங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டேன். என்னங்க மொபைல் ஷாப்க்கான வெப்சைட் வித்தின் ஒரு 1 மினிட்ல ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. அடுத்து நம்ம மொபைல் ஆப்பை தயாரிக்கலாமா. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிளைட் ஆப்ஸ்ன்ற ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க. கிரியேட் சேட்டிங் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்து ஜென்ரேட் ஆப்னு கொடுக்க போகிறேன். எந்த கம்பெனிக்கு பண்ணுற, சரிங்களா, ஓகே, அந்த கம்பெனியில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, உன்னோட ரோல் என்ன, ஜாப் லெவல் என்னன்ட்டு எல்லா டீட்டெயிலுமே கொடுக்கணுங்க. ஓகேவா, இது எல்லாமே கடவுள் கொடுத்து அந்த டன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஐடி ஃபீல்டுக்கு நுழையணும், டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணிக்கணும், கெரியர் அட்வைஸ் வேணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப் எனக்கு வேணுங்க, கோடிங்கே இல்லாமல் ஐடிக்குள்ளே ஒர்க் பண்ண நிறைய பேருக்கு 1008 குழப்பம் இருக்குங்க. நீங்கள் குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு 80,000 1.5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஏஐயை யூஸ் பண்ணிங்க. கோடிங் கற்றுக்க தேவையில்லை. டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போதும், க்ரியேட்டிவிட்டி மட்டும் இருந்துச்சா போதும், ஹார்ட் புக் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி நான் 7 ஏஐ டூல் சொல்ல போகிறேங்க. ஒரு நிமிஷத்தில் ஒரு வெப்சைட்டை எப்படி தயாரிக்கிறது, ஒரு நிமிஷத்தில் மொபைல் ஆப் எப்படி தயாரிக்கிறதுங்க, ஒரு நிமிஷத்தில் கம்பெனிக்கு தேவையான ஒரு மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட் எப்படி தயாரிக்கிறதுன்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏஐ மூலமாக வெறும் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதுங்க. என்னங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பார்ட் டைம் ஜாப் பண்ண ரெடியா? வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. அதுக்கு முன்னாடி உங்களை மாதிரியே வந்து ஐடிக்குள்ளே நுழையணுன்ட்டு நம்ம கம்பெனியில் வந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் தான் பார்த்துட்டீங்க. இவங்க எல்லாருமே வந்து ரீசெண்டாக ப்ளேஸ் ஆனவங்க. ஸோ இந்த ரீசெண்டாக ப்ளேஸ் ஆன என்னுடைய தம்பியை பற்றி பார்க்கலாங்க. என்னோட தம்பி வந்து கௌதம்ங்க. 2016 ட்ரிபிளிங்க தேனியை சேர்ந்த என் தம்பி பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. அதோட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வந்து இவர் வேற எங்கேயோ கோர்ஸ் படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னா என்கிட்ட வந்து படித்து இப்போ மல்டிநேஷனல் கம்பெனியில் டபுள் ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. ப்ளேஸ் ஆகிட்டாருங்க. அவரோட ஸ்பீச் நம்ம கேட்கலாம். நான் பேர் தேனிலேருந்து வரேன். 2016 பிஇ ட்ரிபிள் பாஸ். நான் ஒரு 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில். க்ரோத் வேணுன்றதுக்காக நான் ஐடி சூஸ் பண்ணேன். ஐடியில் நான் என்ன இதுன்னு நான் யூடியூப்பில் பார்க்கும்போது வெங்கட் சார் ட்ரெயின் ஆகலாம் அப்படின்னு ட்ரெயின் ஆக ஃபைனலாக இப்போ ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஸோ 2016ங்க கெரியர் கேப் இருக்குங்க, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுங்க, வேற எங்கேயோ கோர்ஸ் படித்து ஃபெயில் ஆகிட்டாருங்க. இன்றைக்கி ஜெயிச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நேர்மைங்க. ஸோ எல்லாருமே வந்து பணம் கொடுத்தா தான் போக முடியுன்றது உண்மை கிடையாதுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தராலும் நேர்மையாக போக முடியும். கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உதவி பண்ண தயாராக இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ தர தொட்டு வந்து நான் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ வெப்சைட்னு கொடுத்துருக்கேன். ஆப்வியஸ்லி இது வந்து கம்பெனி பேர் வந்து வெப் ஃப்ளோ தாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கூகுளில் போய் இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா வந்து இந்த வெப் ஃப்ளோ வந்துடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த வெப் ஃப்ளோவை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து கிரியேட் ஏ கஸ்டம் வெப்சைட் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஸோ ஸ்மார்ட்டர் சைட் ஸ்டார்ட் ஹியர், ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ. முதல்ல வந்து ஃப்ரீயாக நம்ம லேர்ன் பண்ண பார்க்கலாங்க. ஓகேவா. ஸோ உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டோ ஏதோ ஒரு மெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய ஜிமெயிலை வச்சு லாகின் பண்ணுறேங்க. ஸோ என்னுடைய காஷியன் ஃபோட்டோக்கூடிய ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணுறேங்க. இது நம்ம கண்டினியூ கொடுத்த உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது அக்கௌண்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து வெப்ஃப்ளோவுடைய டேஷ்போர்டுக்குள்ளே வந்திருக்கோம். சரிங்களா. நேம் கொடுத்துருங்க. உங்களுக்கா, கிளைண்ட்டுக்கா, கம்பெனிக்கான்னு சொல்லாங்க. நான் மை செஃப்னு கொடுத்துருக்கேன். ஆர் யூ ஸ்டூடெண்ட் கேட்டிருக்கேன், சும்மா எஸ்ன்னு கொடுத்துருக்கேன், சும்மா கொடுத்துருக்கேங்க. சரிங்களா. பிஸ்னஸ் வெப்சைட்டாக என்னென்னு கேட்டிருக்கேன். ஆமாம். என்ன மாதிரி வெப்சைட் நீ தயாரிக்க போகிறேன்னு கேட்டிருக்கேங்க. இது எல்லாம் செலக்ட் பண்ண உடனே ஸோ ஒரு நியூ வெப்சைட் உங்களுக்காக க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து ஒரு ஏஐ சைட் பில்டரா, பிளாங்க் வெப்சைட்டா, டெம்ப்ளேட்டான்னு கேட்டிருக்கேன். நான் சைட் பில்டர் வச்சு பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஏன்னா ப்ராம்ப்ட் மூலமாக தான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஒரு பிஸ்னஸுக்கு வேணும். நேம் ஆஃப் தி பிஸ்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து காஷிவ் இன்ஃபோடெக்குடைய வந்து காஷிவ் இன்ஃபோடெக்குங்க நேம் ஆஃப் யுவர் பிஸ்னஸுங்க. அப்புறம் வந்து ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் நான் கொடுக்க சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து கிரியேட் மொபைல் ஷாப் வெப்சைட். ஸோ எனக்கு வந்து ஒரு மொபைல் ஷாப் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்களேன். ஸோ ஹோம், நேவிகேஷன், ஹீரோ செக்ஷன்னு எல்லா செக்ஷனுமே எனக்கு வந்துருக்கு. கான்டாக்டர்ஸ்னு இவ்வளோ இருக்கப்பா, இது எல்லாம் இருக்க போது உனக்கு ஓகேவான்னு கேட்குதுங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஓகேவா. இப்போ வந்து எனக்கு டெம்ப்ளேட் கேட்குதுங்க. எனக்கு எதனா ஒரு டெம்ப்ளேட், அழகான டெம்ப்ளேட் வேணும். ஏஐயை நீயே ஜென்ரேட் பண்ணிக்கோ, ஏஏ சஜஷன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஸோ சூஸ் யுவர் தீம், என்ன மாதிரி தீம் வேணும்னு கேட்டிருக்கு. பாருங்கள், இங்கே பாருங்கள், அழகாக வந்து ஒரு வெப்சைட், சாம்பிள் வெப்சைட் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சிங்க. ஓகேவா. என்னங்க மொபைல் ஷாப்க்கான வெப்சைட் வித்தின் ஒரு 1 மினிட்ல நம்ம ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. சூப்பராக இருக்கு இல்லைங்களா. ஓகே. ஸோ இந்த இது வந்து மொபைல் டேப்லெட்டுங்க, சரிங்களா, மொபைலுங்க,
ஓகேவா, எல்லாத்துக்குமே வந்து கம்பேட்டபிளான ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிடுச்சுங்க. சூப்பரா? சரி, ஹெட்டிங்கை நம்ம மாற்றிடலாமா? ஸோ ஹெட்டிங் ஏதாவது மாற்றணும், அது அந்த தீம் எதனா மாற்றினாலுமே நீங்கள் மாற்றிக்கலாங்க. ஸோ கலர் உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கலாங்க. ஓகேவா? ஸோ என்ன மாதிரி தீம் வேணும், என்ன மாதிரி கலர் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க இங்கே. ஓகேவா? ஸோ என்ன மாதிரி கலர்ஸில் நீங்கள் வேணுன்றதை செட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், மொத்தமாக வந்து உங்களுக்கு கலர்லாம் மாறிடுச்சுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபாண்ட் எதாவது மாற்றணும் அப்படின்னா கூட மாற்றிக்கலாங்க. உங்களுக்கு என்ன வேணும் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதை நம்ம பப்ளிஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து என்ன மாதிரி பப்ளிஷ் பண்ணால் பாருங்களேன். பப்ளிஷ் டு தி செலக்டட் டொமைன் kashiv-infotech.webflow.io அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகேவா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேங்க, நம்மளுடைய வெப்சைட்டை பார்க்க போகிறோம். நானே எக்ஸைட்டட் தான் இருக்கேங்க நம்ம வெப்சைட் பார்க்குறதுங்க. இதை பார்த்தீங்கன்னா காஷியன் ஃபோட்டோக்குடைய வந்து ஒரு மொபைல் வெப்சைட் ரெடி ஆகிடுச்சி. இந்த வெப்சைட் தயாரிக்கிறதுக்கு தான் வந்து லட்சக்கணக்கில் வந்து எல்லா கம்பெனியும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் டக்குன்னு ஒரு வெப்சைட் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரிங்க. ஓகேவா? இன்னும் கஸ்டமைசேஷன் நிறையா இருக்குங்க. இதை போய் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்குங்க. சரி, ஓகே. ஸோ ரெண்டாவதாக பார்க்குற ஒரு வெப்சைட் பில்டர் தாங்க இன்னும் செம்மையாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே முடிவு பண்ணிவிடுங்க. அதுதான் bubble.io அப்படின்ற ஒரு சூப்பரான வெப்சைட்டுங்க, வெப்சைட் பில்டருங்க. இதுவுமே வந்து ஏஐ மூலமாக பண்ண போகிறோம். என்னங்க பண்ண போகிறோம்? வெறும் ப்ராம்ப்ட்டுங்க. ஒரு ப்ராம்ப்ட் சிம்பிளாக வந்து கிரியேட்டு பிரியாணி வெப்சைட் கொடுக்க போகிறேன். சரிங்களா? பாருங்கள், bubble.ioக்கு போயாச்சுங்க. கிரியேட் பிரியாணி அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சுங்க. கொடுத்து அப்படி என்ட்ரு பண்ண உடனே என்ன ஆகுனா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பேசிக் ஃபீச்சர் எல்லாமே கேட்டுட்டு கட்டன்ட்டு ஒரு வெப்சைட்டை அதுவே தயாரித்து கொடுக்க போதுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஜிமெயில் லாகின் பண்ணோம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்டுக்கு போகிறோங்க. கூகுளில் போய்ட்டு நம்ம லாகின் பண்ணுறேங்க. ஓகேவா? லாகின் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்த ப்ராம்ப்ட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ இது வந்து ஸ்டார்ட் வித் பேசிக் ஃபீச்சரை கொடுத்துட்டு ஸோ பபுள் ஏஐ ஏஜென்ட்டே வந்து எல்லாமே நீயே பண்ணிக்கோ, எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அசிஸ்ட் ஸ்டுடியோக்கு போதுங்க. டிசைனிங் பிளாட்ஃபார்ம் போயிடுச்சுங்க. அங்கே போய்ட்டு நான் ஜென்ரேட் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன். நீ ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் வேணாம், டிஃபால்ட்டாக ஒன்று கொடு, ஒரு வெப்சைட் கொடுங்க. அழகாக வந்து வெப்சைட் நான் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓகேவா? பாருங்கள், நம்மளோட எடிட்டர் விண்டோவில் சூப்பராக வந்து ஒரு வெப்சைட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ப்ரிவியூக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை பார்க்கலாங்க. ஓகேவா? சரி, பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஹோம் பேஜில் ஸோ ஸ்பைசி, ஹார்ட்டி, வெஜ்ஜு, தெஹாரி, மார்வல் எல்லாமே இருக்குங்க. ஒரு வியூ டீட்டெயில்ஸ் இருக்குங்க. ஓகே, இது எல்லாமே இதுக்கு ஒரு டெம்ப்ளேட் தாங்க. ஓகேவா? இதுக்கப்புறமா நம்ம நிறைய கஸ்டமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? பாருங்களேன், ஆர்டர் பட்டனுக்கு போனீங்கன்னா வந்து நீங்களே ஆர்டர் பண்ண மாதிரி வந்து ஆர்டர் பண்ண டெலிவரி ஆப்ஷன், குவான்டிட்டி, பாவிகளா, ஆர்டர் சம்மரி, அமௌண்ட் எவ்வளோ, பிளேஸ் ஆர்டர் எல்லாமே வந்துருச்சுங்க. அடுத்து மை லிஸ்டன்ஸுக்கு போனீங்கன்னா வந்து உங்களுடைய பிரியாணியோடைய ஐட்டம்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ டிஷ் நேம் எல்லாமே போட்டு இந்த ஃபார்ம் எல்லாம் ரெடி. இது அப்படியே வந்து கோடிங்காக எழுத வேண்டியதான். ரிவ்யூஸ்க்கு போனீங்கன்னா யூசர் வந்து ரிவ்யூ கொடுக்குற மாதிரி சூப்பராக வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதுக்கு ரிவ்யூ தரலாங்க. அந்த மாதிரி ரிவ்யூலாம் கொடுக்குற மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, அதில் ரிவ்யூ கொடுக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் யூசர் லாகின் பண்ணியிருந்தானோ அவனோட ப்ரொஃபைலில் பேமெண்ட் மெத்தடுங்க. இது இல்லாமல் வந்து எடிட் பண்ணால் வந்து அவன் ப்ரொஃபைல் எடிட் பண்ணுற மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்குங்க. பாருங்களேன், ஒரு கம்ப்ளீட் ஆர்டர், பிளேஸ் ஆர்டர்னு ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டே ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் பாருங்கள், இந்த ட்ராப் டவுனில் வந்து செலெக்ஷனுங்க, ஃபில்டரிங் க்ரைட்டீரியா வேறு இருக்குங்க. ஹோம் பேஜில் பாவிகளா எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதான் இல்லை, இது எடுத்து டவுன்லோட் பண்ணி அது லைட்டாக கோடிங் எதுனா போதுங்க, உங்களோட வெப்சைட் ரெடி ஆகிடுச்சு. என்னங்க, வெப்சைட்டுக்கே 2 கொடுத்துட்டா என்னங்க அர்த்தம்? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நம்ம மொபைல் ஆப்பை தயாரிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிளைட் ஆப்ஸ்ன்ற ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இதுவுமே வந்து நோ கோட் தாங்க. ஸோ கிளைட் ஆப்பில் வந்து நீங்கள் ஒரு ஆப் தயாரிச்சு குறைஞ்சி 25,000 30,000 சம்பாதிக்க முடியுங்க. ஓகேவா? இப்போ வந்து glideapps.com போயாச்சுங்க. ஓகேவா? கூகுளில் போய் கிளைட் ஆப்ஸ் அடிச்சா வந்துருங்க. இப்போ நான் என்ன பண்ணால் வந்து கிரியேட் சேட்டிங் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்து ஜென்ரேட் ஆப்னு கொடுக்க போகிறேன். அப்படி கொடுத்து ஆரம்பிச்சோம் வச்சுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கூகுள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் கேட்குங்க. நான் ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டேங்க. அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் லெஃப்ட்டில் அதுவே ஜென்ரேட் பண்ணுது. ஏப்பா சாம்பிள் டேட்டா எதனா வேணுமாப்பா அப்படின்னு கேட்குறேன். யூஸ் சாம்பிள் டேட்டான்னு கேட்குது. அதுவே சாம்பிள் டேட்டாலேருந்து எல்லாமே எடுத்து வச்சுங்க. ஸோ ப்ளீஸ் கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் உங்கள் பேர் என்னன்னு கேட்குதுங்க. நான் என்ன பண்ணேன், என்னோட பேரை கொடுத்துறேன், வெங்கட்னு கொடுத்தாச்சுங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நீ இந்த கிளைட் ஆப் தெரிஞ்ச கம்யூனிட்டியில் சும்மா ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி விடுங்க. இது யாருக்காக செலக்ட் பண்ணுற, ஒர்க்காக, கிளைண்ட்டாக, மைசெல்ஃப். ரைட் சைடில் பாருங்கள் மொபைல் ஆப் வந்துச்சுங்க. கண்டினியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயிலுங்க, எந்த கம்பெனிக்கு பண்ணுற, சரிங்களா? ஓகே, அந்த கம்பெனியில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, உன்னோட ரோல் என்ன, ஜாப் லெவல் என்னன்ட்டு எல்லா டீட்டெயிலுமே கொடுக்கணுங்க. ஓகேவா? இது எல்லாமே கடன்னு கொடுத்து அந்த டன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்களேன் உங்களோட மொபைல் ஆப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாவிகளா,
ஓகேவா? சரி, இங்கே ப்ளஸ் கொடுக்குறேங்க. ஒரு மெசேஜ் நம்ம கிரியேட் பண்ணால் மெசேஜ் டெக்ஸ்ட், சென்டர், டைம் ஸ்டாம்ப் எல்லாமே இருக்குங்க. இமேஜ்லாம் அட்டாச் பண்ணலாம், அட்டாச் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாம்பிளான மொபைல் டேட்டா ரெடி பண்ணிடுச்சுங்க. சரிங்க, ஆனால் டேட்டா கொடுக்கல, மேலே பாருங்கள் டேட்டான்னு இருக்குது. இந்த டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேட்டாவில் போய் நீங்கள் அப்டேட் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுங்க. ஓகேவா? மெசேஜஸுங்க, சேட்டு, யூசர்ஸ்னு எல்லாமே பாருங்கள் லெஃப்ட் சைடில். இது எல்லாமே டேபிளுங்க. ஓகேவா? டேபிளில் டேட்டா கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் உங்களுக்கு அந்த டேட்டா எல்லாமே லோட் ஆகுதுங்க. பாருங்களேன், காஷியன் ப்ராடக்ட் நம்மளோட யூஸருங்க. ஓகேவா? சரி, நம்ம லே அவுட்க்கு நான் போகிறேன். லே அவுட்டுக்கு போனால் வந்து உனக்கு எந்த மாதிரி லே அவுட் வேணும்னு கேட்குதுங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து கார்டாக வேணுமா, டேபிளாக வேணுமா? ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரல் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. இப்போ வந்து இதுலேயே ஒர்க் ஃப்ளோ பண்ணணும் அண்ணா. நான் ஒரு யூஸரை கிளிக் பண்ண அவனுக்கு மெசேஜ் போகுதுங்க. மெசேஜ் ஓப்பன் பண்ணி நான் வந்து ஒரு மெசேஜ் அவனுக்கு டைப் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி உனக்கு ஒர்க் ஃப்ளோ வேணும், ஓகேவா, என்ன மாதிரி ப்ராசஸ் வேணும், மொபைல் ஆப்பை திறந்த உடனே உனக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும் எல்லாமே நீங்கள் சொல்லிக்கலாம். அண்ட் ஃபைனலாக பப்ளிஷ் பண்ணுறதா இருந்தால் ரைட் சைடில் ஒரு பட்டன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்ச 30,000-40,000 வரைக்கும் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியுங்க. ஓகே, இது வந்து ஒரு ஃப்ரீ பிளான்லாம் கிடையாதுங்க. கொஞ்சம் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை பே பண்ணிட்டு நீங்கள் மொபைல் ஆப்ஸ் தயாரிக்கலாம் ஃப்ரீயாகவேங்க. ஸோ இது மூலமாக வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க. சரி, ஓகே. மூணாவது பார்க்குறது வந்து ஒரு ஆட்டோமேஷன் டூலுங்க. ஆட்டோமேஷன் டூல்னால் என்னங்க? ரொம்ப சிம்பிள் தம்பிகளா. ஆக்சுவலாக வந்து ஆட்டோமேஷன் டூல்னால் வந்து அதாவது அது பேர் ஜேப்பியர்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேஷன் டூல்னால் என்னங்க? ஒரு கூகுள் ஃபார்மில் ஒரு டேட்டா இருக்குங்க, அதை வந்து நான் ஜிமெயிலுக்கு அனுப்பணும், இல்லை கூகுள் ஷீட்ஸுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோ, ஒரு ப்ராசஸுங்க. அதாவது நான் வந்து எனக்கு ஒரு லீவ் வேணும்னு கேட்குறேங்க. அது வந்து என்னுடைய லீடுக்கு போகும். அந்த லீடுக்கிட்டேருந்து மேனேஜருக்கு போகணும், மேனேஜர்கிட்டேருந்து ஓனருக்கு போகும், ஓனர் அப்ரூவ் பண்ண மேனேஜருக்கு போகும், மேனேஜர்கிட்டேருந்து திரும்ப லீடுக்கு போகும், லீடுக்கு டெவலப்பர் போகும். ஏப்பா அவங்க லீவ் அப்ரூவ் ஆகிடுச்சுப்பான்ட்டு. அந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ பண்ணால் வந்து இந்த ஜாப்பியர் அப்படின்ற make.com யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாங்க. ஓகேவா? ஸோ அஞ்சாவதாக பார்க்குறது வந்து ஏர்டேபிள்ன்ற ஒரு சூப்பரான ஒரு ஏஐ டூலுங்க. இந்த ஏர்டேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டேபிளை பொறுத்த வரைக்கும் வந்து கூகுளுக்கு போங்க. airtable.com அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்க வழக்கம் போல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு டேட்டா அனலைசிஸ் டூலுங்க அண்ட் பில்டர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யாருக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க டீட்டெயில் கேட்குதுங்க. நான் கீழே வந்து காஷியோ இன்ஃபோடெக்னு நான் கொடுக்குறேங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. ChatGPT மாதிரி தான் இருக்குது. சூப்பர்ப்பா. எந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கேட்குது, நான் வந்து ஐடின்னு கொடுத்துட்றேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எந்த டீமுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் நான் கொடுக்குறேங்க. ஓகே, மார்க்கெட்டிங் கொடுத்த உடனே இங்கே பாருங்களேன், அழகாக வந்து உனக்கு மார்க்கெட்டிங்க்கு ஒரு டேட்டா சூப்பராக வந்து இங்கே பாருங்களேன். கிரியேட் எ சென்ட்ரலைஸ் ஆப் டு பிளான், ட்ராக் அண்ட் அனலைஸ் ஆன்கோயிங் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ஃபார் காஷியன் ப்ராடக்ட். எனக்கு வந்து ஒரு சென்ட்ரலைஸ் ஒரு ஆப் வேணும், பிளான் பண்ணுறதுக்கு, ட்ராக் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பை தயாரிச்சு கொடுன்னு சொல்லிட்டு ஜென்ரேட்டை கிளிக் பண்ண உடனே டப்பன்னு பாருங்களேன், கேம்பெயின் நேம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன போட்டு டப்புன்னு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி வருது பாருங்கள். ஒரு அப்ளிகேஷன் தயாராகிடுச்சிங்க. ஓகேவா? இது வந்து ஒரு சிஆர்எம் அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று தயாராகிடுச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ பாருங்களேன், டீம் மெம்பர்ஸுங்க, நீங்கள் இங்கே பார்க்கலாம். டாஸ்க் என்ன, டீம் மெம்பர் என்ன, பர்ஃபார்மன்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன, வேலை என்ன, டீம் மெம்பர்ஸ் யார், பர்ஃபார்மன்ஸ் மேட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ இது கொஞ்சம் பெய்டு வெர்ஷனாக தான் இருக்குங்க. பாருங்களேன், உங்களுக்கு பக்காவாக வந்து ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் டிசைன் ஆகிடுச்சிங்க. கம்ப்ளீட் அப்ளிகேஷன் டிசைன், பர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்டுங்க, ஒவ்வொரு எம்ப்ளாயருக்கான அவனோட டேஷ்போர்டுங்க. ஓகேவா? அதுக்கு டேட்டா ஃபீட் பண்ணுறதா இங்கே போய் டேட்டாவில் போய் ஃபீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபீட் பண்ண வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனை வந்து கிராஃபிக்கல் ஃபார்மெட்டில் சூப்பராக காமிக்குது பாருங்கள். ஓகே, கேம்பெயின்ஸை கிளிக் பண்ணுறேங்க. ஓகேவா? கேம்பெயின்ஸை கிளிக் பண்ண உடனே இந்த பாருங்கள், இது எல்லாமே டேட்டா. இந்த டேட்டாவை நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? இந்த டேட்டாவை ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்டர்ஃபேஸ் அண்ட் ஃபார்ம்ஸ்க்கு போகும்போது இந்த டேட்டாவை நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஓகேவா? ஸோ கிரிட் உங்களுக்கு என்ன மாதிரி வியூ வேணும் எல்லாமே சொல்லி நீங்கள் டேட்டாவெலாம் ஃபீட் பண்ணிக்கலாம். ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு ஆட்டோமேஷன்ஸுக்கு போகிறேங்க. நீ என்ன பண்ணணும்? ஓகேவா? அதாவது இந்த சேல்ரி வந்து 10,000 இருந்துச்சுன்னா உடனே அவங்களுக்கு போய் சொல்லு, அந்த மாதிரி ஏதாவது வந்து ஆட்டோமேஷன் நீங்கள் பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு ஃபைனலாக இன்டர்ஃபேஸஸ் இருக்குங்க. இந்த இன்டர்ஃபேஸில் போயிட்டு நீங்களுக்கு எப்படி டிசைன் வேணும்னு சொல்லிட்டுங்க, ஏதாவது ஃபார்ம்ஸ் எதாவது க்ரியேட் பண்ணால் நீங்கள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குங்க. இப்போ நான் பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. இந்த அப்ளிகேஷனை பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்குங்க. ஓகேவா? இப்போ பப்ளிஷ் ஆகிடுச்சிங்க. ஓகேவா? ஸோ நான் ஷேர் கிளிக் பண்ணுறேங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த காப்பி லிங்க் கொடுத்துட்டு அந்த லிங்க் வந்துடுச்சிங்க. ஓகேவா? ஸோ இந்த லிங்க் வந்துடுச்சிங்க. அந்த லிங்க்கை போய் நான் போடுறேங்க. இதுதான் அந்த ஏர்டேபிளுடைய லிங்க்குங்க. என்னோடய அப்ளிகேஷன் ரெடி ஆகிடுச்சி. சரிங்களா? ஓகேவா? ஒரு கம்பெனியுடைய கம்ப்ளீட் வந்து மார்க்கெட்டிங் டேஷ்போர்ட் ரெடி ஆகிடுச்சிங்க.
இது வந்து டேட்டா அனலிஸ்ட்டுங்க, டேட்டா அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியருக்கு பயங்கரமாக பயன்படுங்க. ஸோ நோஷனுங்க, நோஷன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். அதாவது லைக் ஒர்க் ஸ்பேஸ்க்கான சிஸ்டம் பில்டருங்க, ஓகேங்களா. ஸோ லைக் கேலண்டருங்க, அப்ளிகேஷன் ட்ராக்கிங்னு எல்லாமே பண்ணுவாங்க. இது மூலமாக நிறைய பேர் 30,000 1 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபைன்ற விக்ஸுங்க. ஸோ காமர்ஸ் வெப்சைட்ஸ் நீங்கள் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வந்து ஷாப்பிஃபை மாதிரி ஒரு சூப்பரான சைட் எதுவுமே இருக்காது. 20,000 80,000 வரைக்கும் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க.